வழக்கம் போல் இந்தியாவிலேயே முதல் முறையாக, உலகத்திலேயே முதல் முறையாக, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டதாக தாவேகா புகழ்பாடிக்கிட்டு இருக்கு. நீட் எதிர்ப்பு தீர்மானம் வரலாற்றிலேயே மிக முக்கியமான தருணம் இந்த தருணம். இதில் வைத்துக்கொண்டு அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னு ராஜ்மோகன் பேசுகிறார் சட்டமன்றத்திலேயே. வரலாற்றில் நடக்காத ஒரு தருணம் நடந்திருக்குது. தீர்மானம் நீட்டை எதிர்ப்பதற்கான ஒரு தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதுதான் முதல் முறையாக வருது. வரலாற்றை பதிஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய வரலாறை, கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே. ஏற்கனவே 2017 நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. அப்போவே நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ தீர்மானம் நிறைவேற்றினது மட்டும் கிடையாது, தீர்மானத்தை சட்டமாக மாற்றுறதுக்கு மசோதா நிறைவேற்றினாங்க. நீட் எதிர்ப்பு மசோதானே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, தீர்மானம் அப்படிங்கிறது ஒரே நாளில் கூட கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஒன்றும் சட்டமெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு பக்கத்துக்கு எழுதி இதை நாங்கள் தீர்மானமாக கொண்டு வரோம் அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் ஈஸியாக தீர்மானமாக கொண்டு வந்துடலாம். ஆனால் சட்டமாக மாற்றணும் அப்படின்னா முதல்ல மசோதாவை டிராஃப்ட் பண்ணணும். அந்த மசோதாவை இப்போ சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும். அதுக்கு பிறகு கவர்னர் கையெழுத்து போடணும். அதுக்கு பிறகு அது சட்டமாக மாறும். இதுதான் ப்ராசஸ். ஏற்கனவே தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கு, தீர்மானமும் மசோதாவும் மாற்றப்பட்டிருக்கு. மசோதாவா அதிமுக இருக்கும்போதே 2018 அந்த மசோதாவை நிறைவேற்றி அது ஆளுநருக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஆளுநர் அதை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருந்துட்டு திருப்பி அனுப்பிச்சாப்புல ரொம்ப நாள் கழிச்சு. அது திருப்பி வந்ததே அவங்க சொல்லலை. அந்த ஆட்சி முடியும் போது தான் திருப்பி அனுப்பிச்சிட்டாருங்கிற தகவலே வெளில வந்திருந்தது. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே மறுபடியும் புதிய நீட் எதிர்ப்பு மசோதா உருவாக்கி சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புனாங்க. ஆளுநர் மறுபடியும் திருப்பி கொஞ்ச நாள் அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருந்து திருப்பி அனுப்பிச்சாப்புல சட்டமன்றத்துக்கு திரும்பி வந்த மசோதாவை மறுபடியும் அதே பில்லில் ஒரு வார்த்தையை கூட மாற்றாமல் அதே மசோதாவை மீண்டும் சட்டமன்றத்தில் 2வது முறையாக பாஸ் பண்ணி திருப்பி ஆளுநருக்கு அனுப்பிச்சாங்க. ஏன் திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா, ஒரு மசோதாவை முதல் முறை ஆளுநர் திருப்பி அனுப்ப முடியும். 2வது முறை அந்த மசோதா அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டது ஆளுநருக்குன்னா அதை அவர் சைன் பண்ணியே அவனும் கையெழுத்து போட்டு அதில் ஏதாவது திருத்தம் பண்ணியிருந்தா ஆளுநர் திருப்பி அனுப்புகிற உரிமை இருக்குது சட்டப்படி. ஆனால் எந்த திருத்தமே பண்ணாமல் முதல் முறையாக ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு போய் திரும்பி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அப்படியே அனுப்பிச்சா வேறு வழியே கிடையாது. ஆளுநர் கையெழுத்து போட்டாகணும். அப்போ அதனால் திருப்பி அனுப்பிச்சாங்க. ஆனால் ஆளுநர் என்ன பண்ணாருன்னா, அந்த சட்டத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு புறம்பாக அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனார். ஆமாம், நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரோட பார்வைக்கு அனுப்பிச்சி வச்சார். இன்னைக்கு வரைக்கும் அது குடியரசுத் தலைவர்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் குடியரசுத் தலைவர்கிட்ட போனதுக்கப்புறமும் திமுக அரசுலேருந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, அதை வழக்காக மாற்றுவது. நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அதில் குறிப்பாக ஆளுநர், குடியரசுத் தலைவர் இவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு சட்ட மசோதா போச்சுன்னா அந்த சட்ட மசோதாவை அவங்க கிடப்பில் போடுறோன்னு சொல்லிட்டு காலாகாலத்துக்குலாம் வச்சுருக்கக்கூடாது. ஆளுநர்னால் 3 மாதத்தில் கையெழுத்து போடணும், ஆளுநர்னால் 1 மாதத்தில் கையெழுத்து போடணும், குடியரசுத் தலைவர்னால் 3 மாதத்தில் கையெழுத்து போடணுங்கிற மாதிரியான அந்த டைம் லிமிட் எல்லாம் வாங்கினாங்க. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு 1951 புதிய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு யாருமே சேலஞ்ச் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கவர்னர் குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே கையெழுத்து போடணும், ஜனாதிபதியே குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே கையெழுத்து போடணும் அப்படின்னு சேலஞ்சு பண்ணதே இல்லை. வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஜஸ்டிஸ் மகாதேவனும் ஜஸ்டிஸ் பர்திவாலாவும் கொடுத்த அந்த தீர்ப்பு. ஆமாம், அதுக்கு பிறகும் அதை குடியரசுத் தலைவர் மதிக்கலை அப்படின்னும் போது அதை சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் வழக்காக மாற்றி அந்த வழக்கு இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நீட்டு குறித்தான விவாதம் இருக்குல்ல, இது வெறும்னே நம்ம ஏதோ ஒரு ஒப்பீனியனில் நமக்கு நீட்டு பிடிக்காது அதனால் நீட்டு வேணான்னு சொல்கிறோமா, அல்லது பொத்தாம்பொதுவாக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமானா அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி ஏகே ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்கி அவங்க 80,000 பேருக்கு மேலே கருத்துக்களை வாங்கி ஆதாரத்தோடு நிரூபித்தாங்க நீட்டுனால் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத. குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள், கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்படி ஒவ்வொரு பிரிவிலும் வருமானம் குறைவாக உள்ள ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாருமே நீட்டுக்கு முன்னாடி, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இவங்களிருந்து மெடிக்கல் சீட் எடுத்துருக்குறாங்க, எம்பிபிஎஸ் கிடைச்சது. ஆமாம், நீட்டு வந்த பிறகு இதில் எத்தனை பேருக்கு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு அது எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற கிராஃபை கொடுத்து அதை ஆதாரபூர்வமாக நீட்டினால் எளிய மக்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நிறுவனாங்க.
ஸோ இவ்வளோ வேலை அப்படிங்கிறது நடந்திருக்கு, போன ஆட்சி வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ புதியதாக விஜய் ஆட்சி வருது. அப்போது எப்பவும் இல்லாத அளவுக்கு நீட்டு குறித்தான விவாதம் இந்த முறை ஆல் இண்டியா லெவலில் நடக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் ஃபர்தராக ஃபார்வேர்டாக போகணும். யாரை சொல்கிறோம்? விஜய். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு விஜய் அவர்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து நீட் எதிர்ப்புக்கு பண்ணலை, அவங்க வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் அந்த முறைகேடுகள், அதுக்காக நீட்டு எக்ஸாம் பேப்பர் லீக் முறைகேடுகளுக்காக அவங்க போராடிருக்காங்க. நம்ம நீட்டே வேண்டான்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் வந்து தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 10 நாள் உண்ணாவிரதம். இதில் வந்து அந்த உண்ணாவிரதத்தை அந்த மாணவர்கள் கைவிட முடியாது, நீட்டுக்கு எதிராக தீர்மானங்கள் கொண்டு வரணும், நீட்டை ஒழிக்கிறதுக்கான வேலையில் இந்த விஜய் அரசு ஈடுபடணும் அப்படின்னு ஒரு அழுத்தத்தினால காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதத்துக்கு அடிபணிந்த இந்த தாவேக அரசு, திரு ராஜ்மோகன் அவர்களும் சரி, இன்னொரு அமைச்சர் திரு அருண்குமார் அவர்களும் 2 பேருமே நேரடியாக அந்த மாணவர்களை வந்து பார்த்து அந்த மாணவர்கள் தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட்டுருவோம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விடயம். இந்த சட்டமன்றத்தை இவர்கள் வந்து முற்றுகையிட்டக்கூடாது, விஜய் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஆகிப்போயிடும், நீட்டு விவகாரத்தில் நம்ம வாயே திறக்காமல் இருந்தோம்னா எப்படி டெல்லியில் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய குழுவாக உருவான மாதிரி இந்த மாணவர்களை மையமாக வச்சு இங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்து இளைஞர்கள் வந்து நமக்கு எதிராக வந்து வந்துருவாங்க. ஏற்கனவே இது மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடும் போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இது மாறணும் அப்படின்னு பயந்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வரவேற்கிறோம். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சி அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை வெளியிலிருந்து கொடுக்கும்போது அதை கொண்டு வருவாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க நாள்னு இன்னைக்கு வந்து ராஜ்மோகன் சொல்றாரு இல்லையா, பில்டப் அளவுக்குலாம் ஒர்த் இல்லை. ஆமா, அந்த பில்டப்புக்கு ஒர்த் இல்லை. மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு அடிபணிந்து நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா, தலைமைச் செயலகத்தை முற்றுகிடுவோம்னு சொன்னதுனால பயந்து நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா மாணவர்கள் கேட்கறது அடிப்படையில் இந்த விஷயம் கிடையாது. ஆமா, நீங்க தீர்மானம் கேட்கல, நீங்க வந்து மினிமம் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. என்ன வருத்தம் அப்படின்னா அரசாங்கம் என்ன கேட்குறாங்க, நீட்டை ஒழிக்கணும். அதுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு முதல்ல தீர்மானம், உடனே சட்டம், அதை கவர்னருக்கு அழுத்தம் கொடுக்கணும், மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும். ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள், அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், இந்த நீட் விவகாரத்தில் என்ன சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அதில் தன்னை இணைச்சிக்கிட்டு அதில் இருந்து போகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2017க்கு போகிறாங்க திருப்பியும். அதுதான் இப்போ சிக்கல் என்னன்னா, இப்போ நம்ம இவ்வளோ ப்ராசஸ் கடந்து வந்திருக்கோம். நம்ம முன்னாடி லிஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த தீர்மானமும் அவங்களா கொண்டு வரல, அவங்களோட விருப்பத்திலேருந்து கொண்டு வரல. இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு வரலாற்று சிறப்புமிக்க தரணும்னா இது 2017 தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. இந்த தீர்மானத்துக்கு சட்டப்பூர்வமான வெயிட்டேஜுங்கிறது கிடையாது. தீர்மானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்து போகிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு இரங்கல் தீர்மானம் கொண்டு வரலாம், எதுக்கு வேணாலும் தீர்மானம் கொண்டு வரலாம். கன்சர்ன், எனக்கு இதை பற்றி இந்த கருத்து இருக்குது அப்படிங்கிற கன்சர்ன், அது தனிநபருக்கு ஒரு கன்சர்ன் இருக்க மாதிரி இந்த மாநிலத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் சட்டமன்றத்தின் கருத்து இது அப்படிங்கிறத ஒரு ப்ரெஷர் பாயிண்டாக முன்வைக்கிறது தான். அதான் சட்டமன்றத்தில் இருக்கவங்க ஏற்றுக்குவாங்க, அவமதிப்பாங்க. அது நடக்கும். தீர்மானத்துக்கு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் உண்டு, லீகல் வெயிட்டேஜ் கிடையாது. ஸோ அப்போ இந்த பொலிட்டிக்கல் வெயிட்டேஜுங்கிறது தீர்மானம்னா தப்பா அப்படின்னா, இல்லை சப்பையா அப்படின்னா சப்பெல்லாம் கிடையாது. என்ன பிரச்சனைனா, நீங்கள் இது வரைக்கும் விவாதிக்கப்படாத ஒரு விஷயத்தில் புதிதாக ஒரு தீர்மானம் கொண்டு வரீங்கன்னா ஓகே, வேலிட். ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது அடுத்தடுத்த ஸ்டெப்பு நகர்ந்த விஷயத்தில் மறுபடியும் தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்கிறது வந்து வெயிட்டேஜ் இல்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத ஆணி. அது திரும்பியும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீட்டை வந்து பின்னுக்கு இழுத்து கொண்டு வந்து 2017 நிற்க வைக்கிறாங்க. 2017 தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்ததோ அந்த இடத்துக்கு மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க. உங்களை எல்லாரையும் நான் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போக போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கற்காலத்துக்கு அந்த 50 பரோட்டா சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கோடு போட அப்படிமா, அந்த மாதிரி இப்போ தீர்மானத்துலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. தீர்மானத்தை தாண்டி நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதை நோக்கி எப்போ போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு அரசாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பவர் இருக்குது. அப்போ இதை வச்சு நீங்கள் எப்பயும் உங்களுக்கு திமுக அரசில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் விஷயம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்திருக்கு. அது என்னென்னா, நாடு முழுக்க நீட்டு பற்றின அவேர்னஸ் வந்துருக்கு. ஆமாம், அப்போ அது நீங்கள் பண்ணலை, அதுவாக வந்திருக்கு. அப்போ அவங்க இருந்தப்போ, டிஎம்கே இருந்தப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க, மற்ற ஸ்டேட் யாரும் நீட்டுங்கிறத கண்டுக்கவே கிடையாது. இன்றைக்கி நீட்டை பற்றி நாடு முழுக்க அவேர்னஸ் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த போராட்டத்தை விஜய் லீட் பண்ண முடியும்.
கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியாவில் வைகோ ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறார். அவர் 10 தலைவர்களை கூப்பிட்டு வச்சு ரிலீஸ் பண்ணுறாரு, தேசிய தலைவர்களை. வைகோ வந்து எந்த பதவியும் இல்லாத அவருடைய புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 10 தலைவர்களை தேசிய லெவலில் கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது, நீங்கள் ஒரு முதலமைச்சர், உங்களோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க, அப்போ ராகுல் காந்தி நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் காங்கிரஸ் ஒரு 4 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது இந்தியாவில். அப்போ அந்த மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு ஏகே ராஜனுடைய பரிந்துரை ஒரு கமிட்டி எடுங்க, அந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எடுங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70-80% பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் அது வந்து விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் மெரிட்டுன்னு காலங்காலமாக சொல்லிட்டு இருந்தீங்க, மெரிட்டே இல்லை நீட் அப்படிங்கிறது. நீட்டில் வந்து மிக மிக குறைவான மார்க் வாங்கினாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் கல்லூரிகளில் வந்து MBBS சீட்டு கிடைக்குது, அவங்கெல்லாம் பணம் கொடுத்து படித்து போகிறாங்க. ஸோ அப்போ வந்து நீட் ஒரு மெரிட்டுன்னு சொன்னதும் பொய். நீட்டு வந்துட்டா எல்லாமே சரியாயிடும், எல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்ட் ஆயிரும் சொன்னது எல்லாமே போய். அதே போல் இது வந்து மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா மாதிரியான சாதிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய நாடுல இது வந்து தவறானது அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை ஏகே ராஜன் கமிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் டெல்லியில் உட்காந்து உங்கள் இந்தியா கூட்டணியில் லாபி பண்ணி இதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திருப்பி நீங்கள் ப்ரொசீட் பண்ணி ஒரு வழக்கு நடத்தணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, 4 மாநில முதலமைச்சர்கள், எல்லா மாநிலத்தையும் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்குது, எல்லாரையும் வர சொல்லுங்கள். ஒரு பெரிய மாநாடு, முழு நாள் மாநாடு அல்லது ஒரு வார மாநாடு நீட் தேர்வுக்கு எதிராக நடத்துங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கூப்பிடுங்க. யார் யாரெல்லாம் மாணவர்கள் போராடினாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. ஒரு பெரிய மாநாட்டை டெல்லியில் தமிழ்நாடு அரசு நடத்தட்டும், நீட் ஒழிப்பு மாநாடு. அது ஒரு பெரிய ப்ரெஷர் பாயிண்ட்டாக மாறும். இன்றைக்கி டெல்லி வந்து பதட்டத்தில் இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியாமல். அப்போ இந்த சூழலில் ஒரு பெரிய மாநாடை நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாரு, உங்களுக்கு ஒரு இமேஜ் வேல்யூ இருக்குது, நீங்கள் உட்காந்து டெல்லியில் நடத்துகிறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ரெஷர் பாயிண்ட். அதை பண்ணணும். அப்புறம் நீங்கள் எல்லா மாநில முதலமைச்சர்கள் இதுக்கு கடிதம் எழுதணும், போய் சந்திக்கணும், நேரில் போயிட்டு நீட்டுக்கு தப்பான விஷயம், தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் ஒரு இனிஷியேட் பண்ணுறோம், நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுங்கன்னு முதலமைச்சர்களுக்கான அதிகாரிகளுக்கான மாநாடு மாதிரி ஒன்று தனியாக ஃபேர் டீலிமிட்டேஷன் ஸ்டாலின் நடத்தின மாதிரி தமிழ்நாட்டுக்கு அவங்கள வர வச்சு இங்கே வச்சு அவங்கள வச்சு ஒரு கூட்டம் போட்டு அதுலேருந்து ஒரு தீர்மானத்தை கொடுக்கணும். இது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது, 4-5 மாநிலம் நாங்கள் சேர்த்து கோரிக்கை வைக்கிறோம், நீட் ஒழிக்கப்படணும்னு சொல்லணும். இது இல்லாமல் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வழக்கை தீவிரமாக நடத்தணும். இப்படி பல பொறுப்புகள் உங்கள் முன்னாடி இருக்குது. அதை எதையுமே செய்யாமல் இந்த பாலன் இல்லத்தில் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு 10 நாளைக்கு நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த போராட்டத்தில் கடைசி வரைக்கும் இவங்க கண்டுக்கவே கிடையாது. கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட யாருமே அதை பற்றி பேசலை. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறாருன்னு அறிவிச்சதுக்கு பிறகு அந்த வழியாக போயிட்டு இருந்த ராஜ்பவன் கிளம்பி போகிறாரு. ஆமாம், போய் மத்திய ஒன்றிய அமைச்சர் பதவி விலகணும், அவர் தான் விலகிட்டாரப்பா. விலகினதுக்கு அப்புறம் போய் விலகணுன்ற கோரிக்கைக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம்ங்கிறார். சார் போராட்டம் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. இப்போ ஒரு போராட்டம் அதில் வந்து என்ன சொன்னார்னா, இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுகிறார், இந்த பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டத்தில் மாணவர்களுடைய போராட்டத்தினுடைய புகழை திருட நினைத்தார்கள் சிலர் அப்படின்னு சொல்கிறாரு. அது திருட நினைத்தார்கள் சிலர் யாருன்னா ராஜ்மோகன் தான். ஏன்னா ஒருத்தன் போராட்டத்தில் எல்லாரும் இத்தனை காலமாக ஒருத்தன் போராட்டத்தில் துணை நிற்கிறான், அவன் வெற்றி கொண்டாட்டத்தில் போய் நின்னான்னா அதுக்கு பேர் திருட்டு கிடையாது. அது திருட்டுன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. போராடுறதை கண்டுக்காமல் மாணவர்கள் போராடுற மாணவர்களை அங்கங்கே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு ஜெயிச்சதுக்கப்புறம் போயிட்டு நான் உங்களுடன் நிற்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் திருட்டு. புகழை திருடுறது அப்படிங்கிறது போராடும்போது கூட நிற்காமல் ஜெயிச்சதுக்கப்புறம் போய் நிற்கிறது தான் புகழை திருடுறது. அது செஞ்சதே நீங்கள் தான். ஆக்சுவலாக இங்கே சட்டமன்றத்தில் நின்று புகழை திருட நினைத்தார்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். அப்போ அந்த விஷயத்துக்கே இவங்க இப்படி தான் டீல் பண்ணாங்கன்னும் போது இவர்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா திடீர்னு எந்திரிச்சு திமுக தரப்புலேருந்து சில கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக அவர் எந்திரிச்சு இந்த பழங்கால பொய்யை திருப்பி சொல்கிறார். அது என்னென்னா, இந்த நீட் மசோதாவை கொண்டு வந்தது வந்து திமுகவில் இருந்த அமைச்சர் முதல்ல கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி செல்வன் அவர் தான் இந்த நீட் மசோதாவே பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தார்னு ஒரு பொய்யை வந்து சொல்கிறார். நீட்டு மசோதாவே வரல. அதான் ரொம்ப முக்கியமான, அதுதான் முக்கியமானது. நீட்டு மசோதாவாகவே பாராளுமன்றத்தில் வரவே இல்லை. அது வந்து ஒரு ரெகுலேட்டிங் ஒரு நாம்ஸ் நோட்டிஃபிகேஷனாக தான் வந்துச்சு. மெடிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டு வந்தது தான் 2010 நீட் அப்படிங்கிற தேர்வு. அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ திமுக
ஒரு மசோதா, காங்கிரஸ் ஒரு மசோதாவை கொண்டு வந்ததுன்னு சொன்னாலும் பொய், திமுக ஒரு மசோதாவை கொண்டு வந்ததுன்னு சொன்னாலும் பொய். நோட்டிஃபிகேஷனாக வந்தது, அது பார்லிமெண்ட்டுக்குள்ளே அது விவாதமாகவே வரல. அப்போவே திமுக அதை எதிர்த்து வழக்கப்பட்டாங்க. ம் திமுக அப்போவே அதை எதிர்த்தாங்க. அப்போ இது வந்து அப்படி போட்டப்பட்டு அது வந்து 2013 சுப்ரீம் கோர்ட்டு நீட்டுங்கிறத ஸ்கிராப் பண்ணுது. இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு நீட்டை ரிஜெக்ட் பண்ணுச்சு. அதுக்கு பிறகு அதில் மறுபடியும் மேல்முறையீட்டுக்கு போயிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து மறுபடியும் வந்து வேறு நீதிபதிகள் அமர்வு வந்து உட்காந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீட்டை வந்து அங்கீகரித்தாங்க. நீட்டுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு 2016 தான் பாஜக ஒரு ஆர்டினன்ஸ் மூலமாக நீட் அப்படிங்கிற விவாதத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. அதை திமுக எதிர்த்துச்சு. உண்மைதான். ஆனால் இவங்க வந்து திரும்ப திரும்ப ஒரு பொய் என்ன கட்டி அமைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் நீட்டு கொண்டு வரப்பட்டுச்சு, அந்த நீட்டையே திமுக தான் கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஒரு பொய் பிம்பத்தை கிளப்புறாங்க. ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் இவ்வளோ பச்சையாக பொய் பேசி நம்ம பார்த்தே கிடையாது. இதெல்லாம் வந்து தாவேக்கா வந்ததுக்கு பிறகு அதிகமாக நடக்குது. இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளை கூச்சா நாச்சமே இல்லாமல் அப்படியே சட்டமன்றத்தில் பொய்யா பேசுறது, அதை சபாநாயகர் வேறு வெடிக்க பார்க்குறாரு. அதான் வேதனையாக இருக்குது. ஒரே ஒரு லாஜிக் மட்டும் இருக்குது அவங்க சொல்கிறதுல. அது என்ன லாஜிக்னா, அப்போ திமுக அமைச்சரவையில் பங்கேற்றிருந்தாங்க. ஆமாம். இப்போ மெடிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது அப்படின்னா, அதை ஆட்சியில் இருந்த காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து வரவிடாமல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கன்சர்ன் வேணால் சரி, ஓகே, விவாதத்துக்கு உரியது. ஆனால் அதை வந்து நீங்கள் காங்கிரஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு திமுக கை காட்ட முடியாது. அது எப்படி தெரியுமா இருக்குது? மன்னராட்சி. உதயநிதி ஸ்டாலின் யார்? வாரிசு அரசியல். யார் கூட இந்த பக்கம் உட்காந்துருக்கு? யார்? இந்த பக்கம் ராகுல் காந்தி. அந்த பக்கம் உட்காந்துருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா துரை வைக்கோ. எப்பா எல்லாமே வாரிசுகள் தான்ப்பா, எல்லா வாரிசுகளையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வாரிசு ஆட்சிகள்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது போல தான் இவர் வந்து அந்த டயலாகை சொல்ல வர்றாரு. அப்போ ஆட்சியில் இருந்த பிரதமராக இருந்த ஆட்சியினுடைய தலைமையாக இருந்த காங்கிரஸை விட்டுட்டு அவங்கள கூட வச்சுக்கிட்டு நீட்டை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு திமுகவை நோக்கி கை காட்டுறது. விஸ்வநாத் சிரிப்பார் அப்படின்னு, ஐயோ உங்கள் கட்சி தாயா கொண்டு வந்துச்சு, ஐயா அப்படி பட்டுருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தீர்மானத்துக்கு பின்னாடி ஒரு வரலாற்றை எழுத நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்வதனூடாக இந்த ஜென்சி கிட்ஸ், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதை நம்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இல்லை, அதை காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு, திமுக தான் அதுக்கு ஆதரவு கொடுத்துச்சு எல்லாம் சொல்லும்போது அதை வந்து ஒரு பெரிய பொய்யா நம்பிடுவாங்க. முக்கியமான விஷயம் என்ன, காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இதை நோட்டிஃபை பண்ணியிருக்கு. இதனுடைய முழு பொறுப்பு காங்கிரஸுக்கு இருக்கு. விவாதமா வரல. ஆமா, பார்லிமெண்ட்லாம் விவாதமா வரல. இரண்டாவது, திமுக அன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து கூட்டணி கட்சியா இருந்துச்சு. இன்னைக்கு ஆதவர்ஜுனா வந்து நீங்க திமுக கை காமிச்சு நீங்க அன்னைக்கு இருந்தீங்களே கூட்டணியிலன்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. நீங்க கேட்கலாம் கேள்வி, பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களை, ராகுல் காந்தியவோ இல்லை விஸ்வநாதனையோ இல்லை மற்ற காங்கிரஸ்காரங்களையோ, மாணிக் தாகூரை பார்த்து இவங்கெல்லாம் சேர்ந்தா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கை காட்டினார் ஆதவர்ஜுனா. திமுக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஒன்று காந்தி செல்வன் கொண்டு வரல, இன்னொன்று நாங்கள் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணுங்கிறதுல உறுதியாக இருந்தோம். தமிழ்நாடு நீ இந்தியாவில் ஏதாவது பண்ணிட்டுவோம், எங்களுக்கு தமிழ்நாட்டில் வரக்கூடாது அந்த எக்ஸாம்ங்கிறத உறுதியாக இருந்தோம். அதை நடைமுறையும் படுத்தணும். ஆமாம், அது விலக்கு தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது. ஆனால் பாஜக வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் நீட் திணிக்கப்பட்டது. அப்போ என்னென்னா, நீ காங்கிரஸை ஃபஸ்ட்டு கேள்வி கேள். காங்கிரஸ் கொண்டு வந்தப்பையும் திமுக எதிர்த்துருக்கு. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுங்கிறத கேட்காம இங்கே வரக்கூடாது, சைட் லைன் பண்ணிட்டு இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. அப்போ இந்த தீர்மானம் நிறைவேற்றுதல் அப்படிங்கிறத ஒரு 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 சடங்கு மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி தமிழ் தாய் வாழ்த்துக்கு பண்ணாங்க. அதுக்கு என்னென்னா, ஏற்கனவே அதுக்கு அரசாணையே இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்னு ஒரு அரசாணையே இருக்குது. ஆனால் இவங்க வந்து இல்லை தீர்மானம் நாங்கள் தான், அதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அரசாணை கொண்டு வந்தால் பரவாயில்ல. ஒரு அரசாணை வந்ததுக்கு பிறகு ஒரு தீர்மானம், ஒன்றுக்கு அப்புறம் தான் 2 வர முடியும். 2 ஃபஸ்ட்டு போட்டு 1 போடக்கூடாது இல்லை, அதுக்கு பக்கத்தில் அதுக்கப்புறம் அது வந்து மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அரசாணை ஏற்கனவே இருக்கும்போது அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. இல்லை, விஜய் பாஷையில் சொன்னால் முதல்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் கழிச்சு டீசர் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான். டீசர் தான் முதல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க, படத்தை அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல்ல படம் ரிலீஸ் ஆகி ஓடிடுச்சு, அதுக்கு பிறகு டீசர் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, தமிழ் தாய் வாழ்த்தா முதல்ல பாடணும் அப்படின்னு. அந்த சட்டத்தை பின்பற்றலைங்கிறதா இங்கே பிரச்சனையே. அதை இந்த தாவேக்கா அரசு பின்பற்றலைங்கிறதான் பிரச்சனையே. ஆனால் இல்லை இப்போ நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்றா, அதை நடைமுறைப்படுத்த முடியாமல், அந்த சட்டத்தை அதை நடைமுறைப்படுத்தாத மீறிய ஆளுநரை கேள்வி கேட்க முடியாமல், ஆளுநருங்கிற பேரே வாயில் வராமல்
அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு தீர்மானம். எதனால் இந்த தீர்மானத்தை கொண்டு வரீங்கன்னா அதை பற்றி பேசக்கூடாது, யாருமே ஆஃப் பண்ணுவார். ஆமாம், நிறுத்துங்க அதெல்லாம் தேவையில்ல, வரலாறுக்குள்ளே போகாதீங்க. ஆமாம், இப்போ போன வாரம் நடந்தது வரலாறு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வாயை திறந்தாலே சபாநாயகர் உட்காந்துட்டு வரலாறுக்குள்ளே போகாதீங்க, ஆதரிக்கிறீங்களா இல்லையா அதை கருத்தை மட்டும் சொல்லிட்டு உட்காருங்க. இதுதான், இதை மட்டும் அவர் சொல்கிறதெல்லாம் ஒன்று கருத்து சொல்லிட்டு உட்காந்துருங்க, அதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற இடத்துலேருந்து இப்போ தீர்மானம் சொல்லிட்டு புதிதாக நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டிங்கன்னா எதுவுமே ஏற்கனவே விவாதத்தில் இல்லாத, சட்டமாக இல்லாத, மசோதாவாக இல்லாத, எதுவுமாகவே இல்லாத ஒரு விஷயத்தை தீர்மானமாக போட்டிங்கன்னா வரவேற்கலாம். ஏற்கனவே இருக்கிற சட்டத்துக்கு தீர்மானம் போடுறதுங்கிறதோ, நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு கோரிக்கை வைக்காமல் தீர்மானம் போடுறதுங்கிறதெல்லாம் அது அதனுடைய வீரியத்தை குறைக்கிற வேலை தான் அது. இது ஏதோ ஒரு வகையில் மாணவர்களை விபூதி அடிக்கிற வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இதோடு நிற்காது. மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் கண்டிப்பாக திரும்ப எழுச்சி பெற்று தொடரும். அப்போ இந்த தாவேக அரசனுடைய உண்மையான நீட்டு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற முகத்தரை கண்டிப்பாக கிளியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.